ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நம்ம பார்க்க போறது இன்டெக்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 9. என்ன சொல்றாங்க? சிமிலர் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதை நீங்களே சால்வ் பண்ணலாம். ஓகே, எனிவே ஐ எக்ஸ்பிளைன். என்ன சொல்றாங்க? வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் வந்து அட் 298 கெல்வின் வந்து 23.8 mm ஆஃப் மெர்க்குரி. அதாவது பியூர் வாட்டரோட வேப்பர் பிரஷர் கொடுத்துட்டாங்க. அதுல 50 கிராம் ஆஃப் யூரியா இஸ் டிசால்வ்டு. எவ்வளோ? 850 கிராம் ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் பண்றாங்க. அப்போ வேப்பர் பிரஷர் என்ன ஆகும்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை கொண்டு போய் ஒரு சால்வெண்ட்ல ஆட் பண்ணீங்கன்னா வேப்பர் பிரஷர் குறையும் அப்படின்னு படிச்சிருக்கோம். கால்குலேட் த வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன் அண்ட் இட்ஸ் ரிலேட்டிவ் லோவரிங்னு கேட்டோம். கிளியரா? ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், அந்த வேப்பர் பிரஷர் குறையணுன்றது நமக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆன்சர் வச்சு ஈஸியாக செக் பண்ணிடலாம். நம்ம அப்ராக்சிமேட்டா லாஜிக்கலா கரெக்டா பண்ணிருக்கோமா இல்லையான்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. பியோர் வேப்பர் பிரஷர்னாலே P10 கொடுத்துருக்காங்க, which is 23.8 mm of mercury. ஓகே, அப்புறம் 1ங்கிறது எப்பயுமே சால்வெண்ட், 2ங்கிறது சொல்யூட். W1 மாஸ் ஆஃப் இது வந்து 50 கிராம். W2 சால்வெண்டோட மாஸ் வந்து W1 வந்து சால்வெண்ட் சொன்னேன். சால்வெண்டோட மாஸ் வந்து 850 கிராம்ஸ். W2 சொல்யூட்டோட மாஸ் வந்து 50 கிராம்ஸ். கால்குலேட் வேப்பர் பிரஷர் ரிலேட்டிவ் லோவரிங். ரிலேட்டிவ் லோவரிங்னாலே உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். P10 minus P1 divided by P10 is equal to N2 by N1 plus N2. இதான் ஃபார்முலா. P10 இருக்கா? இருக்கு. P1 இல்ல. N2 N1க்கு தேவையான டேட்டா என்னது? N2 என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். 2னா சொல்யூட்னு சொல்லிட்டேன். N2 is equal to mass upon molar mass. Mass upon molar mass. WT எவ்வளோ? 50 divided by molar mass of urea. ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. நைட்ரஜன் 14, ஹைட்ரஜன் 2, கார்பன் 12, ஆக்சிஜன் 16. அதெல்லாம் போட்டீங்கன்னா யூல் பி கெட்டிங் 60. செக் பண்ணி பாருங்க, வரேன்னா சொல்லுங்க. ஸோ N2 would be 60 divided by இது பண்ணீங்கன்னா யூல் பி கெட்டிங் 5/6 வருமா? 5/6 வரும், which will be getting 0.83 வரும். N1 mass upon molar mass, அதே ஃபார்முலா W1 by M1. mass எவ்வளோ? 850 divided by molar mass எவ்வளோ? 18 பண்ணீங்கன்னா யூல் பி கெட்டிங் 47.22. கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இந்த வேல்யூ போட்டலாமா? எல்லா வேல்யூயும் தெரியும். P10 தெரியும். 23.8 minus P1 divided by 23.8 is equal to N2 0.83 divided by 0.83 plus 47.22. கரெக்டா? இது எதுவும் டவுட் இருக்கா? கன்ஃபியூஷன் இல்லை, சிம்பிள் தானே? ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா you'll be getting 0.0173 is equal to 23.8 minus P1 divided by 23.8. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா you will get the answer. 23.8 minus P1 is equal to 0.018 multiply பண்ணீங்கன்னா 23.8 into 0.0173 into 0.0173 பண்ணீங்கன்னா you will be getting 0.41174 வருது. P இந்த சைடு கொண்டு போயிட்டு இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா you will be getting 23.4 வரும். கரெக்ட். P1ங்கிறது 23.4 mm of mercury. 23.8 கம்மியா இருக்கா? குறைஞ்சிருக்கா? அப்போ வேப்பர் பிரஷர் குறைஞ்சிருக்குல்ல? ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் எவ்வளோ அப்படின்னா ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதான் ரிலேட்டிவ் லோவரிங். ரிலேட்டிவ்னா இந்த டிஃபரன்ஸ் கிடையாது. ஆக்சுவலா ரிலேட்டிவ் லோவரிங் நம்ம கேட்கறது வந்து இந்த ரேஷியோ படி இதுதான் ரிலேட்டிவ் லோவரிங். ஓகேவா? ஸோ கொஸ்டின் ரெண்டு கேட்குறாங்க. ஒன்று வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் ஆஃப் தி சொல்யூஷன், அது வந்து 23.4. ஓகே. ரெண்டாவது அண்ட் இட்ஸ் ரிலேட்டிவ் லோவரிங், இதான் ரிலேட்டிவ் லோவரிங். எழுதுறேன் இந்த ரேஷியோ எப்படி இருக்கா? ரிலேட்டிவ் லோவரிங். இது வந்து வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன். ஓகே, கிளியரா கைஸ்? எனி கமெண்ட் இருந்தா நீங்க சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll meet you next video. Thank you.